கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அந்த இரத்தம் கூட என்னுடைய உடம்பிலே கால் பகுதியில் முழுவதுமாக தெளிக்கப்பட்டு அந்த நாய்க்கும் எனக்கு உள்ள கேப்பில் அந்த இடையில எனக்கு மேலே தெளிக்கப்பட்டு அந்த துஷ்ட மிருகத்திடமிருந்து நாய்களிடமிருந்து என்னை காத்து கொண்டார் என்று கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அவருடைய இரத்தம் என்றும் உயிரோடு கூட இருக்கிறது. இப்பொழுதும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. இப்போவும் அவருடைய இரத்தம் நம்மளை பாதுகாக்கிறது. எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்கிறது. அதான் அந்த ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவருடைய மகிமையை உணர்ந்து கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள் அதை என்ன செஞ்சுருப்பாங்க, அதை அநேகருக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. அது மாதிரி அந்த சம்மர் வெக்கேஷன் என்கிறதான அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஊழியத்தின் பகுதிக்கு மூணாருக்கு அனுப்பியிருந்தாங்க. ஏற்கனவே ஆண்டவர் என்ன செஞ்சார், இந்த மூணாறு, நஞ்சை கவுண்டம்பாளையம், வருஷநாடு, மணலி, இந்த மாதிரி எல்லா இடங்களும் கொடுத்த போதில் என்னால் போக முடியல. ஆனால் ஆண்டவரே என்னை கூட்டுட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்னை கூப்பிட்டு போகிறாங்க. மணலியும் நான் மெட்ராஸ் அங்கே போய் அங்கே மீட்டிங் போகும்போதில் அங்கே அவங்க போயிட்டு நான் அங்கே எச்சரிப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே போல் இப்போ மூணாருக்கு போனோம். மூணாறுலேயும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சர்ச்சிலே தங்கி கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் அங்கே தங்கியிருந்தோம். அங்கே முழுவதும் அந்த மூணாறு பகுதியில் மாட்டுப்பட்டி டிவிஷன், அப்புறம் குலசேகரமங்கை, அப்புறம் 2-3 இடம், ஓல்டு மூணார், புதிய மூணார், எல்லா இடங்கள்லையும் ஆண்டவர் கூட்டி கொண்டு எங்களை பயன்படுத்தினார். கைப்பிரதிகளை கொடுத்து அநேகருக்கு சத்தியத்தை சொல்லவும், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லவும் எங்களை பயன்படுத்தினார். எங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 6-7 நண்பர்கள் கூடவே இருந்து ஒரு இடத்துல தங்கி நம்ம மிஷினரி மூலியமாக அங்கேருந்து அநேகருக்கு சத்தியங்கள் அறிவிக்கப்பட்டது. இப்போ அப்படி இருந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஊழியர்கள், அங்கே இருக்கிற சகோதரர்கள் எங்களுக்கு நிறைய காரியங்களை உதவுனாங்க. இப்போ அப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு சகோதரர் என்ன சொல்கிறாரு, இந்த பகுதிகளெலாம் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, பார்த்து போங்க வாங்க, இந்த டயத்தில் போங்க வாங்க. நாங்களே ஒரு 4 மணிக்கெல்லாம் ப்ரேயர் போயிட்டு வரும்போது திரும்ப பார்த்தோம்னாக்கா அந்த போயிட்டு வந்து ஆட்டோவை சப்பளிச்சு வச்சுருமாம்மா, அப்படியே சட்னி மாதிரி அமைக்க வச்சுருமாம்மா. அந்த மாதிரி நிறையா இடங்களில் சம்பவம் நடந்திருக்கு. சில நேரம் படையப்பான்னு ஒரு யானை இருக்குது, அது அப்படியெல்லாம் நடந்து வந்துச்சுன்னா ஒரு ஆளை விடாது. பார்த்து ஒத்தையான ஏற்று வர்ற போதில் நீங்கள் எங்கிட்ட மறைஞ்சிக்குங்க, ஓடிடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அங்கே இருந்தவங்க அதை பழக்கப்பட்டதுனால அதை சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அது கேட்கும் பொழுது அப்படியே அடி வயிற்றுல புளியை கரைக்குது. ஐயோ, எந்த நேரத்தில் எங்கிட்டு போய் சிக்குவோம்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி பயந்து ஒரு இடத்துக்கு வரோம். இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறார். அது நான் சொன்னது போல் அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் நான் ஜெபம் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்புவேன். மல்கியா 3:17, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் தன் தகப்பன் தன் குமாரனை கட்டாட்சிப்பது போல நான் அவனை கட்டாட்சிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஜெபம் பண்ணிட்டு தான் நான் என்ன செய்வேன், நான் வெளியில் கிளம்புவேன். அப்படி போய்கொண்டு இருக்க போதில் ஒரு நாள் 2 பேராக பிரிஞ்சிருவோம். 4 பேர் இல்லைன்னா 3 பேர் 2 பேராக பிரிஞ்சு வருவோம். ஒரு ஏரியா வரை பிரிஞ்சு போவோம். இப்போ அப்படி போன போதில் ஓல்டு மூணார், புதிய மூணார் பகுதி, அந்த ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் பின்பகுதியில் உள்ள எல்லா வீடுகள், அந்த இடத்துல எல்லாம் நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அந்த கைப்பிடித்து கொடுத்துருந்தோம். இப்போ கடைசியாக மாலை வேலை ஆயிடுச்சு, ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. 6:30 மணி ஆகும் போதில் சரி கையில் இருந்து அந்த ஒரு 2 கைப்பிடித்தையும் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு ஒரு பிரதர் அந்த சைடில் உள்ள வீட்டுக்கு இறங்கி அப்படி கொடுத்துட்டு வர்றாரு. நான் அந்த சைடில் உள்ள வீட்டுக்கு இறங்கி கொடுத்துட்டு 2 பேர் சந்தித்து திரும்ப ரூம் போகலான்னு சொல்லி பேசிட்டு போனோம். அங்கே கதவை தட்டணும். அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் கைப்பிடித்து கொடுத்துட்டு சொல்லிவிட்டு அவரும் அப்படி இறங்கி வர்றாரு, நானும் இப்படி இறங்கி வரப்போ அவர் தூரத்திலே என்ன பண்ணிட்டாரு, ஆனால் நாய் ஃபுல்லாக சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் நாய் கொலைச்சிக்கிட்டே கிடந்து. அவங்க வீட்டுக்கு நிறையா நாய் வளர்க்குறாங்க. அந்த தெருவில் உள்ள நாய் ரொம்ப கொலைச்சிக்கிட்டு இருந்து. அப்போது நான் இருந்த இடத்துலேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் செடி மட்டும் கடன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த எஸ்டேட் செடி அது ஆடுது, குறுக்க முறுக்க ஆடுது. நான் இருக்கிற இடத்துல ஒரு 5 அடி தூரத்தில் அந்த ஆட்டை அப்படி நிற்குது. பிரதர் அவர் ஒரு 10 அடி தூரத்தில் அவரும் ஒருத்தர் நின்றுட்டு, பாஸ்டர் பிரதர் நீங்கள் கீழே இறங்கிறாதீங்க, பண்ணி நிற்கிதுங்கிறாரு. பிரதர் நீங்கள் நின்ன இடத்துல அப்படியே நில்லுங்க, எங்கிட்ட நகலாதீங்க, இறங்காதீங்க, பண்ணி நிற்கிதுங்கிறாரு. நமக்கு என்ன பண்ணினா என்ன நினச்சோம், நம்ம ஊர் பண்ணி தான் போட்டிருக்கு, இந்த பண்ணிக்கலாமல் அப்படி பயப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் படக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கீழே இறங்குறேன். பார்த்துங்க, அது தலை தெறிக்க பிடிச்சடிச்சு ஓடுது, பின்னாடி ஓடிடுச்சு. ஆனால் அதே நேரம் அவர் பக்கத்தில் சொன்னார், என்ன பிரதர் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் விசாரிக்க உங்கள் பாட்டுக்கு உங்கள் ஊர் மாதிரி இறங்கி வந்துட்டீங்க அப்படின்னாரு.
என்ன பிரதர் பன்னிக்கெல்லாம் பயந்துக்கிருக்கிறீங்க அப்படின்னு. ஐயோ நீங்கள் வேறு நீங்கள் நிற்கிற இடத்த பாருங்கள் அப்படின்னாரு. பார்த்தா கீழே ரத்தமாக கிடக்கு. வாரம் திங்கக்கிழமை அதே இடத்துல ஒருத்தர் வந்து விழா எலும்பில் குத்தி தூக்கி அங்கனக்குள்ளேயே ரத்த வெள்ளத்தில் செஞ்சு செத்து போயிட்டாராம்மா. அந்த காட்டு பண்ணி பல்லு மட்டும் இப்படி இருக்கும், கொம்பு மாதிரி, அதை வச்சு தூக்கி அடிச்சிருக்குது. ஒரு ஆள் அப்படியே செத்து போயிட்டார் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நேரம் பின்னாடி. இப்போ மறுவாரம் அந்த இடத்துல நான் மாட்டினேன். பண்ணினா நீங்கள் காட்டு பண்ணின்னு சொல்லலையே பிரதர், நீங்கள் பண்ணினோடனே நான் எங்கள் ஊர் பண்ணி நினச்சி இதுக்கெல்லாம் பயப்படான்னு இறங்கிவிட்டேன். நல்ல வேலை போங்க அப்படின்னாரு. அப்போ எங்களுக்கு முன்னதாக இருந்தது, எனக்கு முன்னதாக இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அவருடைய தூதர் புன்னந்தாள் படத்தில் அடிக்க அது ஓடிச்சு. கர்த்தர் அந்த இடத்துலையும் கூட என்ன செஞ்சார், ஆண்டவர் எங்களை கிருபையாக பாதுகாத்துக்கிட்டார். பைபிளில் கூட காலகட்டங்களில் இந்த துஷ்ட மிருகங்கள்னால அநேக மரணங்கள் ஏற்படும். இன்றைக்கி பாருங்கள், மெட்ராஸ்லையாக இருக்கட்டும், எல்லாம் எங்கெங்கேயோ எத்தனையோ இடங்களில் மிருகங்களால் நிறைய ஆபத்து. அதே போல் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா மூணாரில் சிறுத்தை நடமாட்டம், யானை, அந்த படையப்பான யானைன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தடவை முடிச்சுட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிறோம். பிரதர் பார்த்து போங்க, அந்த ரோட்டில் ஏற்றாப்படி வந்துக்கிருக்கு. நான் அங்கே முதல் ரோட்டுக்கு முந்தின ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். வந்துக்கிருக்குன்னு சொன்னாங்களோ இல்லையோ, பிடிச்சி தலை தெறிக்க ஓடி போயிட்டோம். ஓடி போய் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டோம். அப்போ ஏற்கனவே அந்த காட்டுப்பண்ணி சம்பவத்திலே ஆண்டவர் பெரிய காரியமாக என்னை பாதுகாத்தார். அதெல்லாம் காட்டுப்பண்ணின்னு அந்நியாரம் சொல்லியிருந்தேன்னா நான் தலைதிரிக்க நான் ஓடிருப்பேன். அந்த அளவுக்கு நான் பயந்து ஓடிருப்பேன். மனுஷன்னா போராடி ஜெயிக்கலாம், மிருகங்கிட்ட போராடி ஜெயிக்க முடியுமா? ஓடியே போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் பாதுகாத்ததுனால அது தலைதறிக்க ஓடிடுச்சு. ஆண்டவர் கிருபையாக என்னை காத்துக்கொண்டார், அந்த பிரதரையும் காத்துக்கொண்டார். கர்த்தர் தானுமே அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பை நமக்கு அருளுகிற தேவன். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கக்கூடியதான தேவன். அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர் தன் குமாரனை கடாட்சிப்பது போல் நம்மளை கடாட்சிக்கக்கூடியதான தேவன். அதனால் எங்கே சொல்லும்போது அந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. மாத்திரமல்ல, இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அதுவும் துஷ்ட மிருகங்கள்னால தான் நிறைய ப்ராப்ளம் வந்தது. அதாவது என்னட்டே ஆண்டு பட்டயத்தோடு வந்து தூதன் வந்து நின்று எச்சரிப்பு சொல்லி தான் நான் ஊட்டி முதல் எல்லா இடங்களும் போய் நான் எச்சரிப்பு சொல்லிட்டு வந்தேன். அது பட்டயத்தோட தூதன் வந்தால் கொள்ளை நோய் என்பது எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் எல்லா இடங்களும் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது கொள்ளை நோய் அப்படின்னு. அப்போ அந்த காரியத்திலே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், அது பாதுகாத்தார். என்னுடைய தகப்பனார் கூட அந்த சரி இஎன்டி ப்ராப்ளத்தில் உள்ளவங்களெல்லாம் அப்போ அந்த டைமில் தான் கொரோனா என்று தான் சேர்த்துருந்தாங்க. அந்த சமயத்தில் கூட நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த டைமில் கொரோனா வார்டில் கொரோனா இருக்கிறவங்களுக்கு மத்தியில் தான் நான் வந்து எந்த மாஸ்க்கு எதுவும் போடலை. நான் சாட்டுக்கு எப்பவும் போனேன் வந்தேன். ஆனால் ஒரு இது கூட எனக்கு இல்லை, என்னுடைய அம்மாவுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. ஆனால் அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே இந்த சத்தியமங்கலத்தில் நான் ஊழியம் இருக்கிற போதே ரட்சிக்கப்படவும் செய்தாங்க. அது எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்றதை நான் அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன். மாத்திரமில்லை, வால்பாறையில் ஊழியம் பார்க்கும் பொழுது நடந்த சம்பவங்களை குறித்து நான் அடுத்த பதிவில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.